ரோஸ்ட் பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காரு. அவர் யாருன்றது எல்லாருக்குமே தெரியும். சீமானோட தம்பி தான். நம்ம மைனர் என்ன வந்திருக்காப்புல. இன்னைக்கு கண்டென்ட்டும் அது மாதிரி நல்லா வலுவா சிக்கிருக்கு. அதாவது பல நாள் பிச்சைக்காரன் ஒரு நாள் மாட்டுவான் அப்படிதான் இருக்கு. என்ன பட்டு பிச்சைக்காரன்ட்டீங்க? நான் யாரையும் சொல்லலையே, நான் பொதுவா சொல்லது. அது இப்ப பல நாள் திருடன், அது பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவாங்கிற மாதிரி இப்ப பழமொழியே மாத்தியாச்சு. பல நாள் சீமான் ஒரு நாள் மாட்டுவான் அப்படின்னு பேரை மாத்தியாச்சு. துன்மார்க்கன் கூட சொல்றாங்க. அவர் துன்மார்க்கனா அவங்க பாஷை. ஏன்னா சைமன் செபாஸ்டியன்ல கிறிஸ்டியன்ல ஒரு அதனால பைபிள்ல துன்மார்க்கன் சொல்லுவாங்க. அதுதான் அப்படிங்க, எனக்கு தெரியல. இப்ப அந்த மாதிரி இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருந்து மாவட்ட பொறுப்பாளர்கள் கரு பிரபாகரன் அப்படிங்கிற பேர் உள்ளவர், அவரு சில பொறுப்பாளர்களை கூப்பிட்டு இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட்டை போட்டிருக்காப்புல. போட்டு இந்த மாதிரி 14 வருஷமா என் வாழ்க்கையை இழந்துட்டேன் அப்படின்னு அவரு ஒரு பிரஸ் மீட்டை போட்டு 14 வருஷமா என்னுடைய ஒட்டுமொத்த செல்வத்தையும் நான் இழந்துட்டேன். நாங்க சரி என்னடா இந்த பொறுப்பு நம்ம அவமானப்படக்கூடாதுன்னு சொல்லி நாங்களே கடைசி ஏதோ ஒன்று பண்ணி வேட்பாளர் கொடுக்குறோம். அந்த வேட்பாளர் இன்னைக்கு அந்த வேட்பாளர் நம்ம 1 ரூபா கூட கட்சிக்கு செலவு பண்ணல. இன்னைக்கு கட்சி தலைமையில் நாங்க உட்காந்து காசு வாங்கலாம் பண்ணல. எங்களோட காசை போட்டு தான் செஞ்சிருக்கோம். இன்னைக்கு 14 வருஷம் கட்சி வளர்த்தனா எங்களோட சொந்த காசு தான். அவங்க 10 ரூபாய் அவங்களுக்கு கொடுத்து நான் கட்சியை வளர்க்கல. நான் சம்பாதிச்சது முழுக்க இந்த கட்சியில செலவு பண்ண. ஆனா பாருங்க, நாங்க செலவு பண்ண கட்சி பொறுப்பாளர்கள் யாருமே பெருசா வளரல. நாங்களும் இன்னமும் ஒரு 3 பேர் வாழக்கூடிய ஒரு சின்ன வீட்டுல தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். அவ்வளவு கடன்கள் எங்களுக்கு இருக்கு. நான் ஒட்டுமொத்தமா என்னென்ன சேமிச்சு வச்சனோ எல்லா பொருளாதாரத்தையும் விட்டேன். ஆனா ஒரு வேலையுமே பார்க்காத சீமானுடைய பொருளாதாரம் மட்டும் மாசம் 2 லட்சம் ரூபாய் வாடகை, 5 கார் வச்சிருக்கோம். நமக்கே தெரியல. 5 கார் நமக்கு. ஆமா, தம்பி உங்களுக்கு தெரியாம எப்படி சொல்லிருக்கோம். ஒண்ணும் இல்லைங்க, நம்ம ஒரு சும்மா பிள்ளைங்களை எங்கேயோ ஒரு திருவிழா இல்ல கடை போட்டுருக்காங்கன்னு கூட்டு போனோம்னு வச்சுங்களேன், அங்க ஏதாவது கை காமிச்ச விட அந்த காரை நம்மளால வாங்க முடியாது. பாருங்க, 5 காரை வச்சிருக்காப்புல. உண்டியல் குலுக்கி எப்படி 5 கார் வாங்கினாப்புல? உண்டியல் தானே குடுக்குறாப்புல. உண்டியல் குடுக்குறது எப்படி காசு வருது தெரியல. இப்படிதான் ஏமாந்து போய் இவங்க எல்லாம் காசு விட்டுருக்காங்க. உண்டியல் குலுக்கி தான் நம்ம அண்ணன் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு. ஆனா அண்ணன் என்ன பண்ணிருக்காப்புல, இந்த மாதிரி ஆட்டையை போட்டு 5 காரு, அப்புறம் 15 பேர் வீட்டு வேலையாட்கள் வச்சிருக்காங்களாம். 15 பேர் வீட்டு வேலையாட்கள். நமக்கே அது தெரியாது. ஆமா, 15 பேர் வீட்டு வேலையாட்கள் வச்சிருக்கிறார்கள். இதெல்லாம் இன்னைக்கு செய்தியா வந்திருக்கிறது. நம்ம இவர் 14 வருஷம் கழிச்சு இப்பயாவது முடிச்சுக்கிட்டாரு அப்படிங்கிறது நமக்கு சந்தோஷம் தான். ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், பல வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப சிம்பிள் தலைவா. நீங்க ஒரு பஸ்ல போறீங்க அல்லது எங்கேயும் நிக்கிறீங்க, கூட்டமா நடத்தல, பர்ஸ்ல பணம் வச்சிருக்கீங்க, பிக் பாக்கெட் வர்றாப்புல. பிக் பாக்கெட் உங்களுக்கே தெரியாது பிக் பாக்கெட் உங்ககிட்ட அடிக்கிறேன் அப்படிங்கிறது. அடிச்சுட்டு அவர் போயிடுவாப்புல. போயிட்டு அந்த கொண்டு போன காசை செலவு பண்ணிடுவாப்புல அல்லது எங்கேயோ சேமிச்சு வச்சிருவாப்புல. நம்ம ரொம்ப நேரம் கழிச்சு இப்படி தேடும் போது ஐயோ பர்ஸை காணும், பக்கத்துல ஒருத்தன் நானே அவன் தான் ஏன் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சிக்கும் போது சந்தேகப்பட மாட்டான். அடிச்சவன் போய் இருந்த காசெல்லாம் எடுத்து செலவு பண்ணிட்டு அவன் வீட்டுக்கு சேமிச்சு வச்சதுக்கு அப்புறம் இங்க போன ஐயோ இவன் தான் என் பக்கத்துல நின்னாயா ஒருத்தவன் கட்ட மீசையா கருகருண்டு வச்சுட்டு ஒருத்தவன் நின்னாயா. ஒட்டு மீசன்னு சொல்றாங்க. நான் இழுத்து பாக்கல, தெரியல தம்பி. நீங்க உங்களுக்கு தெரியாது. நான் சீமான சொல்ல தலைவா, பொதுவா சொல்றேன். பிக் பாக்கெட் பக்கத்துல ஒரு கட்ட மீசையா கருகருண்டு வச்சுட்டு ஒருத்தன் வந்தாயா, ஒருத்தன் கருகருண்டு ஒருத்தன் நின்றுட்டு இருந்தான். அவன் தான் பொதுவாவே அந்த டவுட் இருக்கும்ல நமக்கு. அப்படி நம்ம எப்ப டவுட் போடுவோம்னாக்க, அந்த காசு பாக்கெட்லாம் போய் காசுலாம் செலவு பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப ஒருவேளை சேஸ் பண்ணி போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். இப்ப இங்க இந்த ஹெல்மெட் போடாம போறவங்க எல்லாம் போலீஸ் பிடிச்சி ஃபைன் போடுறாங்க இல்லைங்களா, அந்த போலீஸ்ட போய் நம்ம ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஐயா கட்ட மீச கருகருண்டு வச்சுட்டு ஒருத்தன் பணத்தை அடிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னு வச்சுங்களேன், போலீஸ் ஸ்டேஷன்ல சேஸ் பண்ணி போய் பிடிச்சிட்டாங்களே வச்சுப்போம். பிடிச்சிட்டாங்க, அவங்ககிட்ட கேட்டோம்னாக்க பணம் இருக்குமா? அவங்ககிட்ட இருக்காது. பிடிச்சதுக்கு அப்புறம் பணத்தை வாங்க முடியுமா? வாங்க முடியாது. இது பிக் பாக்கெட்டுக்கு உள்ள சினாரியோ. இது அப்படியே உரம் கட்டுவீங்க. இப்ப நான் சீமான்ட்டு வர்றேன். 14 வருஷமா நின்று இருக்க பக்கத்துல உங்களுக்கு கருகருண்டு மீச வச்சுட்டு நின்று இருக்கா. அப்பப்ப நான் வீடியோ போட்டு உங்களுக்கு நான் உணர்த்திருக்கேன். 14 வருஷமா கம்முன்னு இப்படி இப்ப திடீர்னு பொங்குறா அப்படின்னா என்ன சுத்தமா வயசுட்டாப் இல்லையா? டோட்டலா வயசு நிக்கிட்டாப் இல்லையா? அதான் தலைவா, பிக் பாக்கெட்டுக்கு வந்து அப்படியே நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்க. உங்களுக்கு தெரியவே தெரியாது. உங்க பாக்கெட்ல உள்ள பணத்தை அவன் எடுக்கிறாங்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது. உருவராப்புல. ஆமா, உருவாப்புல தெரியவே தெரியாது. கொஞ்சம் அசனிங்கனாலும் கிட்னி முதல்ல உருட்டு போடுவாப்புல, கொண்டு போய் சட்னி வச்சு சாப்பிடுவாப்புல. ஏற்கனவே இல்லைன்றீங்களா? மணி வேற 7:30 கை வேற நடுங்குது. அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. கை நீட்டுங்க பாப்போம், என்ன மாதிரி நீட்டுங்க, நடுக்குது. அதனால இந்த மாதிரி கை நடுங்காதவங்கிட்ட கிட்னியை கூட உருட்டு போடுவாங்க அவங்க. அப்ப நீ திரும்ப 14 வருஷம் கழிச்சு போயிட்டு ஐயோ அம்மா இந்த மாதிரி கட்ட கருகருன்னு மீச வச்சுட்டு நின்னா பக்கத்துல நின்னா சுருட்ட முடி கரலி கரல ஒருத்தன் நின்னா அவன் தாங்க என் பாக்கெட்ல உள்ள பணத்தெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டான்.
நல்லா பாடி பில்டிங் கூட பாத்துருக்கீங்களா 2000 3000 அவர் பண்றதுக்கு பேரு ஒர்க் அவுட்டுங்களா? நீங்க சொன்னீங்களே வீடியோல 1000 ரூபாய் கீழே டம்பிள்ஸ் போடுறோமா? அதனால இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது நிறைய இன்ஸ்டால வந்து ரீல்ஸ் போடுவாங்க. ஒருத்தர் தப்பா பண்ணிட்டு இருப்பாரு, இன்ட் மார்க் விழுகும். அதே ஸ்பிளிட் ஸ்கிரீன்ல வந்து சரியா செய்வாரு, டிக் மார்க் விழுகும். அந்த மாதிரி இந்த இன்ட் மார்க் போடுற எல்லா வீடியோவிலையும் ஒர்க் அவுட் பண்றதை இவரோட வீடியோ தூக்கி வச்சிடலாம். டிக் மார்க்குக்கு நம்ம செய்யறத போடணும். அப்படியே அவர் பண்றது வந்து ஒர்க் அவுட் கிடையாது. தயவு செஞ்சு அவர் ஒர்க் அவுட்டுங்கிற பேர்ல ஏதாவது பண்ணுவாப்ல சீமான்னு, அதை தயவு செஞ்சு யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க. அது தப்பான ஒர்க் அவுட்ஸ். அதனால நீங்க 14 வருஷம் கழிச்சு வந்து மாரல் அடிச்சுட்டு கத்துறீங்க, எனக்கு இந்த வலி புரியுது. ஆனா என்ன ஒரு சோகமான நிகழ்வு, 14 வருஷம் ஸ்பேர் பார்ட்ஸே இருக்காது தலைவா. அதான் ஒண்ணுமே இருக்காது தலைவா. நீங்க 14 வருஷம் கழிச்சு நீங்க போய் கத்துறீங்க, கூப்பாட போறீங்க, நீங்க திரும்ப போய் காசை வாங்க முடியாது. அது 5 காரா மாறிடுச்சு, 15 வேலையாட்களா மாறிடுச்சு, மாசம் 2 லட்சம் ரூபாய் வாடகை வீடா மாறிடுச்சு, கொடைக்கானல்ல எஸ்டேட்டா மாறிடுச்சு, இதுல மதுரையில பெரிய அபார்ட்மெண்டா மாறிடுச்சு, மதுரைக்கு பக்கத்துல சில ஏக்கர் கணக்குல அது நிலமா மாறிடுச்சு, பேங்க்ல அக்கௌண்ட்ல பணமா மாறிடுச்சு. இந்த அரிசி குடன் வச்சிருக்காராம் தலைவா. இப்போ வந்து இந்த நிவாரண பொருட்கள் கேட்பாங்கல்ல, அரிசி எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் வந்து இவரே பதுக்கி வச்சிருப்பாங்க, யாரும் கொடுக்கறது இல்லையா? அது ஒரு கம்ப்ளைண்ட் அவன் சொல்றாங்க. அரிசி திருடுறாருங்க, அரிசி திருடுறாரு, அரிசி திருட. ஆமாங்க, உண்மையா அரிசி திருடுன்னு தான் சொல்லிட்டாங்க. கிளீனா அரிசிலாம் எதுவும் திருடுறாருங்க, என்னங்க அநியாயமா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் புலம்புறான். ஆனா நியூஸ் சேனலுக்குலாம் அந்த ஆளுமையில என்ன காண்டுன்னு தெரியல. இந்த கார்டு போறான், நியூஸ் கார்டு, அதுல என்ன கொட்டையத்துல ஒரு தலைப்பு பேர் போடுவாங்கல்ல, பிச்சைன்னு போட்டுருக்காங்க. பிச்சை என்ன கண்டென்ட் தெரியல, பிச்சை அப்படின்னு பிச்சை ஒரு நல்ல வார்த்தை தான் தலைவா. அது கூட கேவலப்படுத்தணும்னு நான் சொல்றேன். அது இவர்கிட்ட போய் கேவலப்படுத்தணும்னு சொல்றீங்க. ஆனா லிட்டரலா பிச்சை தான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்ல, இல்ல எங்கெங்க பிச்சை எடுக்கிறாப்லாம் சொல்லிட்டாப்ல. இவன் புடுங்கி தோன்றான் தலைவா. பிச்சை எடுக்கல, பிச்சைன்னா எங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குது, புடுங்கி தோன்றது. ஆமா, பிச்சைங்கிறது நீங்க சொல்ற ரைட்டு தான், பிட் பாக்கெட் தலைவா. ஆமா பிச்சை, ஆமா பிச்சைங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நம்ம கொடுத்துருவோம். பிச்சைனாக்கா உடம்புல சட்டை போட்டிருக்க மாட்டாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி தட்டை நீட்டுவாங்க, நம்ம ஆளுங்க அந்த தட்டுல காசு போடுவாங்க, அதானே சொல்றீங்க? ஆமா அதுதான் நீட்டா கேக்குது, கொஞ்சம் கொடுங்க, காசு கொடுங்க, பசி எடுத்து கேக்குது. ஆமா, இல்ல பசி எடுக்கணும்ல தேவையில்ல, சட்டை போடாம இருப்பாங்க, அப்படி தட்டை நீட்டுவாங்க, அதுல நம்ம ஆளுங்க சில்லறை விடாம. கோயிலுக்கு வெளியில நீங்க பாத்துருப்பீங்க, வெளியிலயும் இருக்காங்க, கோயில் வெளியிலயும் இருக்காங்க, அது பிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கே தெரியாம உங்க பாக்கெட்ல கையை எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு காதுல ஓடாக்களை ஓட்டிக்கிட்டு எடுத்து போய் ஆட்டையை விட்டுருவாங்க. தமிழ்நாடு மட்டும் இல்ல, அந்த மாதிரி முடியுமா யாரால? முடியாது. அதுதான் சொல்றேன். அதனால இப்படியாப்பட்ட ஒரு நபராக தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, ஓவரால் இந்த வேர்ல்டு வந்து தமிழக மக்கள், தமிழ் மக்கள் எங்கெல்லாம் வாழ்றாங்களோ எல்லாருடைய பாக்கெட்லயும் எடுத்திருக்காப்ல, கிட்னி முதல்ல உருவிருக்காப்ல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் முன் வச்சிருக்காங்க. நாம திரும்பி போய் ஒண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்கேயும் இப்படி பிட் பாக்கெட்ல பணம் போச்சு அந்த மாதிரிதான் அது. 14 வருஷம் சத்தம் போட்டாலும் காசு கைக்கு வராது. ஆனா ஒரே ஒரு காஷன் மட்டும் கொடுக்கலாம், புதுசா சேர்ந்த நபர்கள் உங்களுடைய கிட்னியை பாதுகாக்க வேண்டும் என்றால் உடனடியாக அந்த கட்சியை விட்டு வெளியேறுங்க. அப்படி இல்லைனாக்கா நீங்களும் பிற்காலத்துல இதே மாதிரி பிரஸ் மீட்டை போட்டு, ஐயா கட்ட மீச கருகருன்னு ஒருத்தன் வச்சுட்டு இங்கதான் நின்னா 14 வருஷம் ஆச்சு, என்னுடைய கிட்னியை காணியா, எதுவுமே இல்லைங்க, ஜுரம் இந்த டாக்டர் போயிருக்கா போலியா, செக்அப் பண்ண எதுவுமே இல்லை, என்ன எதுவுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லி. இல்ல எதுவுமே இல்லைன்னா எதை சொல்ல வரீங்கன்னு புரியல எனக்கு. எதுவுமே இல்லைனாக்கா மானாவக்கம் சூடு சொல்றேன், அதுவும் எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க, எல்லாம் அதையும் பிடிக்கிட்டு போயிட்டா. அதனால இப்ப கட்சியில இருக்கிறவங்க கொஞ்சம் உஷாரா முன்னாடியே வெளில வந்துருங்க. அது கட்சியாது, புரியல கட்சியாது, அது வாட்ஸ்அப் குரூப். கிட்னியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் அந்த வாட்ஸ்அப் குரூப் போட்டு வெளில வந்துருங்க. திரும்ப நீங்க வந்து வீடியோ போட்டு பிரஸ் மீட் போட்டு, ஐயா என்னுடைய கிட்னியை காரணம்னா கிட்னியை கண்டுபிடிக்க முடியாது, ஆமா அது சட்னி ஆக்கி நக்கி தின்றுப்பாப்ல. அதனால உஷாராகி வெளில வந்து கிட்னியை காப்பாத்திக்க. இவ்வளவு குற்றம் குறைகளை அவங்க கட்சியில வச்சுட்டு நீ வந்து திமுக வாரிசு அரசியல் இப்ப வந்து பைத்திய மாதிரி கத்தின்னு இருக்காரு, மன உளைச்சல் ஆயிட்டு இருக்கிறாப்புல. அது என்னன்னு ஒண்ணும் புரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல அதான் வாரிசு அரசியல் கேக்குறாப்புல. சரி உன் கட்சியில என்ன அரசியல் இருக்கு அப்படின்னு. இப்ப அந்த கட்சியில அனீஸ் பாத்திமான்னு ஒரு பாப்பா இருக்கும். அந்த குழந்தை வந்து அவங்களோட அப்பா தமிழ் முழக்கம் சாகுல் ஹமீது, அவரு இந்த கட்சியில இருந்தாரு. சரி ஓகே, அவர் இருந்தாரு, இறந்து போயிட்டாரு, அவரை பத்தி நம்ம பேசக்கூடாது. இப்போ அவர் இறந்ததுக்கு அப்புறம் அனீஸ் பாத்திமாவுக்கு எதன் அடிப்படையில் அவ்வளோ பெரிய பொறுப்பு தூக்கி கையில் கொடுத்தீங்க? அனீஸ் பாத்திமாவுக்கு ஏதாவது அரசியல் அனுபவம் இருக்கா? என்ன வயசு அது பாப்பாவுக்கு? அது படிச்சுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு குழந்தை, அந்த குழந்தைகளை தூக்கி எவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுக்குறேன்னாக்கா, தமிழ் முழுக்க சாகுல் ஹமீது இந்த கட்சிக்கு நிறைய செலவு பண்ணியிருக்காரு. அதனால அப்போ வாரிசு என்கிற அடிப்படையில் தானே தூக்கி கொடுக்குற. அப்போ தூக்கி கொடுத்துட்டு ஏன் இப்போ உன் கட்சியில பிசுறுன்னு ஒரு ஆடியோ வருது காளியம்மாள் நோக்கி, அந்த கேள்வியை வச்சுட்டு இருக்காங்க. அந்த பிசுறுங்கிறதுக்கான பதில நீ இன்னும் சொல்லி, அந்த அம்மாவும் பேட்டியை கொடுத்துட்டு உனக்கு எதிராக தான் பேசிக்கிட்டு இருக்கு, எனக்கு என்ன எப்படி சொன்னது எங்க என்னன்னு தெரியல, எனக்கு சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி மறுக்கிறாங்க. அப்போ ஒருவேளை காளியம்மாள் வந்து ஏதோ நான் தவறு பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னாக்கா, ஆமா நான் தவறு பண்ணியிருக்கேன், எங்க அண்ணன் திட்டுறாங்க, எங்களுக்குள்ள உள்ளதுங்க அப்படின்னு சொல்லி பேட்டியில சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லலாம் அந்த அம்மா. என்ன ஏன் அப்படி திட்டினாங்கன்னு எனக்கு தெரியல, அதுக்கு அவங்க தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லுது.
அப்ப எதுக்கு பிசுறுன்னு சொல்லிட்டுருக்காருனாக்கா மாயவரத்திலேயே கும்பகோணத்திலேயே இந்த அம்மா நிற்கும் போது ஒரு மீட்டிங் போடுறாங்க இந்த லாஸ்ட் எலெக்ஷன்ல. அப்ப காளியம்மாள் தான் கேண்டிடேட் அப்படின்னு சொன்னோடனே 2 நிமிஷத்துக்கு கை தட்டுறாங்க. அவருக்கு பயந்து எனக்கு எப்படி கை தட்டு வரல, உங்களுக்கு எப்படி கை தட்டு வரும், அது மூஞ்சே மாறிச்சு பாத்தீங்களா? ஆமா, அதனால என்னடா அது நம்ம பேரை சொன்னா மட்டும்தானே கைத்தட்டல் விழுங்கணும், மாசா இருக்கணும், தவிர வந்து காளியம்மாளுக்கு இவ்வளவு பெரிய கைத்தட்டலான்னு சொல்லி கைத்தட்டல் அடங்குது. சீமான் திரும்ப பேசுறதுக்காக மைக்க வாய்ப்புக்கு கொண்டு போறாரு, திரும்ப வாய்ப்புல விட்டாரு தப்புன்னு. மைக்க வாங்கிட்டு போகும்போது திரும்ப சவுண்ட் எகிருது, கைத்தட்டல் நிக்கவே இல்லை. அப்ப ரைட்டு, அப்ப பிசுற தட்டிக்க வேண்டியதுதான். ஏன்னாக்கா இதுக்கப்புறம் காளியம்மாள் அவர்களை நீங்க கட்சிக்குள்ள வச்சிருந்தீங்கன்னாக்கா கட்சியை காளியம்மாள் கையில கொடுக்கணும். உங்களுக்கு அப்புறம் அவருடைய நோக்கம் என்னன்னாக்கா கட்சிக்குள்ள எப்படி பணம் வருது, வாங்குறது அப்படிங்கிற போக்குவரத்து எல்லாமே நெருப்பு போக்கெல்லாம் கத்துக்கிட்டாப்ல. அப்ப இதை தூக்கி எப்படி காளியம்மாள் கையில கொடுக்கறது, அதுக்கப்புறம் அவருடைய மனைவி கையல் இருக்காங்க இல்லைங்களா, சோ அவங்க கிட்ட கட்சி நகர்த்துறது தான் அவருடைய பிளான். இப்ப காளியம்மாள் கட்சிக்குள்ள இருந்தாங்கன்னாக்கா காளியம்மாளை கட்சிக்குள்ள வச்சுக்கிட்டு அவங்க மனைவி கிட்ட கட்சி போகுது அப்படின்னாக்கா கட்சிக்குள்ள காளியம்மாளுடைய ஆதரவாளர்கள் எக்கச்சக்கமா கண்டிப்பா நிறைய பேர் வந்துட்டாங்க. சீமானோட அதிகமான ஆதரவாளர் இருக்காங்க. ஆமா, அதிகமான ஆதரவாளர் அந்த அக்கா இருக்காங்க. அந்த அக்கா வர தனிப்பட்ட முறையில் ஒரு டீம் சேர்த்துக்கிட்டு இருக்கு. அதே சீமானுடைய லேட்டஸ்ட் ஆடியோ. ஆமா, நாகப்பட்டினம் பக்கம் அவங்க பொறுப்பாளர் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு பார்ட்டி வச்சு அவங்களுக்கு போன் கொடுத்து காசு கொடுத்து 2000 ரூபாய் காசு கொடுத்து 1000 ரூபாய் சொன்னதுக்கு இந்த பிசுறு ஆமா 1000 ரூபாய் ஆமா கொடுத்து நீங்க கேள்வி கேக்குறீங்க. இப்ப 2000 ரூபாய் கொடுக்குறீங்களா, 2000 ரூபாய் கூட சம்பாதிக்க வக்கற்றவர்களா எங்களுடைய தமிழர்கள் அப்படின்னு நீங்க கேட்டுருக்கணும்ல. போன் நம்பர் கொடுக்குறாங்களா? ஆமா, போன் நீங்க யோசிச்சு பாருங்க. இல்ல நீங்க குறைந்தபட்சம் ஒரு போன் வாங்கினா கூட 10,000 ரூபாய் ஆகும் ஒரு போன். இப்ப பொறுப்பாளர்கள்னாக்கா ஒரு 20 பேர் இருப்பான்னு வச்சு மினிமம் வச்சுப்போமே, அப்ப 2 லட்சம் ரூபாய். அக்கா நான் கஷ்டப்படுறேன், நான் மீனவர் சமூகத்துல இருந்து வர்ற ஒரு ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுது அக்கா. 2 லட்சம் ரூபாய் தூக்கி அனாவசியமா கொடுக்கறது அளவுக்கு உங்களுடைய பேக்கப் இருக்கு. இப்ப 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்கன்னா ஏதோ நகை அடவு வச்சுக்கிட்டு எங்கேயோ கடன் வாங்கி கொடுக்கறது இல்ல. அப்ப 2 லட்சம் ரூபாய்க்கு மேல உங்ககிட்ட வந்து எக்கச்சக்கமான சேவிங்ஸ் இருக்கு. கண்டிப்பா. அப்ப பல லட்சங்கள் இருக்கு உங்ககிட்ட. அதுல இருந்து 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணா தப்பு இல்ல, அது நம்மளை பாதிக்காது அப்படிங்கிற வகையில அந்த 2 லட்சம் ரூபாய் எடுத்து நீ செல்போனா கொடுக்குற, 2000 ரூபாய் ஆளுக்கு கையில கொடுக்குற, ஒரு ஹோட்டல்ல புக் பண்ணி பார்ட்டி கொடுக்குற. அப்படின்னா ஒட்டுமொத்த செலவும் எவ்வளவு இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் இருக்கும் தொடர். இது எல்லாருமே சொல்றாங்க வந்து பண பிரச்சனையா, பண பிரச்சனைல இருந்து பங்கு பிரிக்கிறதுல சண்டையா. அதாவது எங்க இருந்து அமௌண்ட் வந்திருக்கு போல காளியம்மா வந்து நைஸா எடுத்துடுது காசையா அப்படின்னு அண்ணன் டென்ஷன் ஆயிட்டு எப்படி வந்து எனக்கு கொடுக்காம நீங்க மட்டும் எடுத்து செலவு பண்ணுவேன் அப்படின்னு டென்ஷன் ஆயிருக்க நிறைய பேர் சொல்றாங்க. அதான் அது உள்ளுக்குள்ள காசு அக்கா தனியா ரூட்டை போட்டுருச்சு, இது அண்ணன் தெரிஞ்சு போச்சு. அவருக்கு ஏன் அமௌண்ட் கம்மியா வருதுனாக்கா அக்கா அமௌண்ட் அதிகமா அட்டை போட்டுருது. அப்ப தனியா வேற டீம் சேர்க்கு இந்த காசை வச்சுக்கிட்டு தனியா வேற கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணும்போது காளியம்மாள் பேரை சொல்லும் பொழுது இன்னதரும் கைத்தட்டல் விழுது. அப்ப ரைட்டு காளியம்மா கையில கட்சி போகுது அப்படின்னாக்கா அது பிசுறு வெட்டி விட்டுற வேண்டியதுதான் அப்படின்னு அந்த ஆடியோ வந்திருக்கு. அப்ப காளியம்மாளை பிசுறுன்னு சொல்றதுக்கு பின்னாடி உங்களுடைய மனைவி கையில அந்த கட்சியை கொடுக்கறதுக்கான உள்நோக்கம் தானே. அப்ப அதுக்கு காளியம்மாள் அடைஞ்சலா இருக்கும் அப்படிங்கிறது ஏன் காளியம்மாளை தட்டணும்னு சொல்லிட்டு வாரிசுல வராதுல இதை கேட்டோம்னா என்ன தெரியுமா சொல்லுவான் அந்த லூசு பைய, வாரிசுனாக்கா காளியம்மாள் என்னோட வாரிசான்னு கேட்பான் பைத்தியக்காரன். ஏன்னா ஏற்கனவே அவன் மச்சானுக்கு சீட்டு கொடுத்துருந்தான். என்ன நீ வாரிசு அரசுன்னு சொல்ற, அவன் மச்சானுக்கு எந்த இடத்துல சீட்டு கொடுத்துன்னு கேட்டோ என் மச்சான் என் வாரிசான்னு கேட்டான். ரொம்ப அசிங்கமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. இந்த கேள்வியை ரொம்ப பிரில்லியண்டா கேட்ட நினைச்சு பாப்புல. இதுக்குள்ள போய் ஏன்பா மச்சானா ஏன்னா மச்சானா எனக்கா பிறந்தான் அப்படின்னு சொல்லி கேக்குறாப்புல. இது எவ்வளவு பெரிய அசிங்கமான பையனுக்கு 2026 வந்து சீட்டு கொடுப்பேன்னு சொல்லிட்டு சொன்னார். அது யாரு அது கொடுப்பாப்ல, மச்சானுக்கு சீட்டு கொடுப்பாப்ல, பையனுக்கு சீட்டு கொடுப்பாப்ல, அவன் மனைவி கிட்ட கட்சி கொடுப்பாப்ல. அது பேர்ல என்ன தொடர் அது? அதான் அது கேட்பாப்ல. கேட்டோம்னாக்கா இவரு என்ன என் மச்சான் என்ன என்னோட வாரிசான்னு கேட்பாப்ல, மனைவி என்ன என்னோட வாரிசான்னு கேட்பாப்ல. இவரு ரொம்ப கொச்சையான ஸ்டேட்மெண்ட் இது. முதல்ல இப்படியே பேசிட்டு இங்க வந்து இவங்க தானே வாரிசு, அவங்க வாரிசு இல்லையே அப்படின்னு சொல்லுவாப்ல. அப்ப இவங்களும் உள்ளுக்குள்ள வாரிசு, இதே மாதிரி நிறைய வாரிசு அரசியல் இருக்கு உள்ள. ஒருத்தருடைய பையனுக்கு அடுத்ததா வர்ற பையனுக்கு கொடுக்கறது அது வாரிசு அரசியல் முதல்ல என்னன்னு இருக்கு. ஒருத்தருடைய பையன் அப்படின்றதுனாலே அவர் சீட்டு கொடுக்கறதுங்கிறது வாரிசு அரசியல் கிடையாது. அவர் தகுதியான நபராக இருக்கும் பட்சத்துல அவர் கொடுக்கறதுல எந்த தவறும் கிடையாது. தகுதி இல்லாத ஒருவர், அவர் வாரிசோ இல்லையோ, தகுதி இல்லாத ஒரு நபருக்கு தூக்கி பதவியை கையில கொடுக்கறது தான் வாரிசு அரசியல்னு பேரு. அப்ப உங்க கட்சியில புதுசா தான் இந்த தடவை சீட்டு கொடுத்த 40 பேருக்குமே பெரும்பான்மையா புதுசு, இப்பதான் கட்சியில சேர்ந்தாங்கன்னு. ஒருத்தவனுக்கு தமிழே தெரியல, டாக்டர் அப்படின்றான், அவனுக்கு தமிழே தெரியல, கையெழுத்தும் தமிழ்ல போட மாட்டேங்கிறான், பேசுறதும் தமிழ்ல பேச தெரியல, அவனுக்கு எப்படி நீ சீட்டு கொடுத்த? நாம் தமிழர் கட்சிங்கிற பொட்டன்ஷியல. அப்ப நீ புதுசா சேர்ந்தனால காசு கொடுத்தா நீ சீட்டு கொடுக்குற. அப்ப எந்த தகுதியும் இல்ல உனக்கு. கட்சிக்குள்ள பயணிக்கிறது எந்த ஒரு தகுதியும் இல்ல. அமௌண்ட் இருந்தா போதும் தோழர். அப்ப அதுக்கு பிறகு தான் வாரிசு அரசியல். இப்ப கேட்டாங்க நம்ம கேட்பான், அதெல்லாம் அந்த டாக்டர் எனக்கா பிறந்தான்னு சொல்லி கேட்பான். ரொம்ப பச்சையா கேட்பான், கொச்சையா கேட்பான். அதனால வாரிசு அரசியல் அப்படிங்கிறது தகுதி உடையவராக இருக்கும் பட்சத்துல அது வாரிசு அரசியல் கிடையாது.
தகுதி இல்லாத ஒரு நபருக்கு தூக்கி கொடுக்கறதா வாரிசு அரசியல். இது இப்ப உதயநிதிக்கு வந்து நீங்க கொடுத்துட்டீங்க, நீ வந்து எப்படி கொடுப்பீங்க, வேற யாருமே இல்லையா, இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்காரு. உதயநிதி ஜெயிச்சுதானே எம்எல்ஏ ஆனாரு. ஆமா, அவர் ஜெயிச்சுதான் வாங்கினாரு. இந்த நாய் ஜெயிக்க மாட்டாங்க, என்ன பண்றது? ஜெயிக்கிறத விடுங்க, நீங்க அவ்வளவுதான் போறீங்க. டெபாசிட் வாங்கணும்ல. அது வாங்கலையா? ஆனா பேசுறது பார்த்தா பயங்கரமா ஜனாதிபதி மாதிரி பேசுறாங்க. இல்லைங்க, அதான் அண்ணா ஒண்ணு சொல்லுவாரு, கரண்டி தம்பி உவாங்கல இருக்கிறது வெறும் கரண்டி, நீ எப்படி வேணாலும் சுத்தி மேஜிக் காமிக்கலாம், என்கிட்ட உள்ள கரண்டி உள்ள என்ன இருக்கு அது வெளியாம தான் நான் சுத்த முடியும், அதனால கவனமா தான் சுத்தணும் பாப்புல. அதனால அது ஒரு காலி பெருங்காய டப்பா, நீங்க எப்படினாலும் தூக்கி போட்டு விளாடலாம். இந்த டப்பாக்குள்ள பெருங்காயம் ஃபுல்லா இருக்கு, தூக்கி போட்டோம்னாங்க செதறும், அதனால கவனமா தான் சுத்தணும். ரோஸ் பிரதர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.